ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுகிற வாய்ஸ் கேட்குதா இல்லையா எனக்கு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் லென்த்தி வீடியோ அதிகமாக எடுத்தது கிடையாது. ரொம்ப ரேராக தான் எடுப்பேன். பார்த்திங்கன்னா நானும் ரொம்பவே பிகினர் தான். எனக்கு யூடியூப் பற்றி அதிகமாக எந்த விஷயங்களும் தெரியாது. பேக்கிங்காக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா அது நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ப்ரௌனி வீடியோ போடுறேன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த லென்த்தி வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் லென்த்தி வீடியோவில் போட்டிருக்கேன். அந்தளவுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியாது. இப்போவுமே எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் பிகினராக இருந்தாலும் ஓகே, இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படி இருந்தாலும் ஓகே. நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோடய வாய்ஸ் கிளியராக கேட்குதான்னு தெரியல. ஏன்னா எப்பயுமே நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வாய்ஸ் கொடுப்பேன். இப்போது பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாகவே பேசுகிறதுனால அது கிளியராக கேட்குதா என்னங்கிறது எனக்கு தெரியல. மைக் யூஸ் பண்ணல. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ணி பேசுகிறேன். என்னென்ன கேஜிக்கு எந்த டின் யூஸ் பண்ணலாம், டின்னோட சைஸுக்குன்னு சொல்லி தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம எப்படி செய்கிறோங்கிறத மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டின் சைஸ் என்ன கேஜிக்கு என்ன டின் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது ஆஃப் கேஜி ப்ரௌனி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஆஃப் கேஜிக்கு என்ன அளவு தேவை, என்னென்ன அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஓகேங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும். ஒரே வீடியோலேயே எல்லாத்தையுமே பேச முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ரௌனி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்ன தேவை, எந்த அளவுக்கு தேவை, நம்ம எவ்வளோ செய்ய போகிறோன்றதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்ய போகிறோங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? இதில் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் பட்டரும் டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம பாயில் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இதில் என்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மைதா, கொக்கோ பவுடர் இது ரெண்டுமே சேர்த்திருக்கோம். கொஞ்சம் உங்களுக்கு ஃபஜ், அதாவது கொஞ்சம் வந்து கேக் டைப்பில் வேணும், கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கஸ்டமர் கேட்டாங்கன்னா இதில் கொஞ்சமாக லைட்டாக பேக்கிங் பவுடர் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கலாம். அப்படி சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கேக் டைப்பில் கொஞ்சம் வந்து கனமாக கிடைக்கும் உங்களுக்கு ப்ரௌனி. நெக்ஸ்ட்டு வந்து எக்கு தாங்க. எக்கு வந்து எப்பயுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உடனே டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் சால்ட்டும் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனிக்கு எப்பயுமே நாட்டு சக்கரை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். யாராச்சும் நாட்டு சக்கரை வேண்டாம் எனக்கு ஒயிட் சுகர் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நாட்டு சக்கரைக்கு பதில் ஒயிட் சுகர் போட்டு கொடுப்பேன். சம்டைம் பார்த்தீங்கன்னா பாதி நாட்டு சக்கரை பாதி ஒயிட் சுகர் இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். எல்லாமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் தெரியாது. ஆனால் ஒயிட் சுகர் மட்டுமே போட்டு பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் வேரியேஷன் வரும். ஏன்னா நாட்டு சர்க்கரைக்கு கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். ஒயிட் சுகர் மட்டும் போடுறப்போ லைட்டாக கம்மியாகும். வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, இப்போ என்னென்ன திங்ஸ் தேவைன்றதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதை எப்படி பண்ண போகிறோன்ற மெத்தடையும் பார்த்துட்டோம். இப்போது ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த பட்டர் ஷீட் பார்த்திங்கன்னா ஷேப் மாறி இருக்கும். இது ஏன் அப்படின்னா நம்ம பெரிய டின்க்கு யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சின்ன பிட் பேப்பர் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா, அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை வச்சு இந்த மாதிரி சின்ன டின்னில் பண்ணுறப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜி பண்ணுறதுக்கான டின், இது 1/4 கேஜி. இப்போ நம்ம பண்ண போகிறது டோட்டலாக 1/2 கேஜி ஒன்று 1/4 கேஜி ஒன்று. ஓகேங்களா? இப்போ நம்ம டோட்டலாக 3/4 கிலோ செய்ய போகிறோங்க. 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 எக்குலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் சால்ட்டும் 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸும் போட்டு பீட்ரு தேவை கிடையாது, விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை ஃபுல்லாக கரையணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் அந்த காம்பவுண்ட் சாக்லேட் மிக்ஸு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேட்டரை எடுத்து ஃபுல் ட்ரேயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற சாக்லேட்டை அந்த பேட்டர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டபுள் சாக்லேட் கேட்டிருக்கிறதுனால பேட்டர் ஃபுல்லாக நமக்கு சாக்லேட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுவிட்ச் பாக்ஸ் வாஷிங் மிஷினுக்கும் ஓடிஜிக்கு ரெண்டுக்குமே ஒரே பாக்ஸ் தான். ஸோ வாஷிங் மிஷினோட சுவிட்சை எடுத்து விட்டுட்டு தான் ப்ளக் பாயிண்ட் எடுத்து விட்டுட்டு தான் நான் ஓடிஜி அங்கே வைக்கணும். ஸோ இப்போ நான் அந்த வேலையை பார்க்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓடிஜி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ட்ரேவை ஓடிஜியில் வைக்கும்போது கரெக்டாக 25 to 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரோட ஓடிஜிக்கும் டைமிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ உங்கள் ஓடிஜி என்ன மாதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் டைமிங் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓடிஜி இல்லாதவங்க ஸ்டவ்வில் வைக்கிறீங்க அப்படின்னா
ஸ்டவ்லேயுமே நீங்கள் எந்த பாத்திரத்துக்குள்ளே வைக்க போகிறீங்களோ, ட்ரேவோ இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிற பிளேட்டை வச்சு வைக்கிறீங்களோ, அதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் கண்டிப்பாக பண்ணணுங்க. பண்ணி முடிச்சுட்டு இதில் என்ன டைமிங் செட் பண்ணுறோமோ அதே மாதிரி 25 to 30 நீங்கள் அதில் வச்சு ஒரு 2 டைம் ஓப்பன் பண்ணி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 1 டைம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிஜி ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமிங்கில் நம்மக்கிட்ட டபுள் சாக்லேட் கேட்டிருக்காங்க. ஸோ டபுள் சாக்லேட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி ட்ரேயில் வந்து பேட்டரை ஊற்றி அதுக்கு மேலே நம்ம டபுள் சாக்லேட் வைக்கிறதுக்குள்ளே இங்கே 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிடும். ஓகேங்களா, பார்க்கலாங்களா? இப்போ ஓடிஜி ப்ரீ ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற டபுள் சாக்லேட் எடுத்து இப்போ நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம். டைமிங் பார்த்திங்கன்னா 25 தான் நான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா டபுள் சாக்லேட் உள்ளே லைட்டாக மெல்ட்டிங்காக இருக்கணும். ஸோ 30 வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும், ரொம்ப வந்து கெட்டி ஆகிடும். ஸோ கொஞ்சம் உள்ளே மெல்ட்டிங்காக இருக்கணும். அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு 25, 28, 25 to 28 உங்களுக்கு கரெக்டான டைமிங்காக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை பார்த்திங்கன்னா ட்ரேயில் ஊற்றி ஓடிஜியில் வச்சுட்டோம். நம்ம டைமிங்கும் செட் பண்ணிட்டோம். இப்போ ரெடி ஆகிடும். நான் பார்த்தீங்கன்னா டபுள் சாக்லேட், ட்ரிபிள் சாக்லேட், ப்ரௌனி அப்படின்னாலே இந்த இதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மோட் கம்பெனி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வர கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி 1 டைம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேட்டருமே ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்க, ப்ரௌனி ரெடி பண்ணியாச்சு. 1/2 kg ஒன்று, 1/4 kg ஒன்று டபுள் சாக்லேட் ப்ரௌனி. பார்த்திங்கன்னா டைமிங்லாம் செட் பண்ணி இப்போது வந்து இன்னும் 25 மினிட்ஸில் பேக் ஆகிடும். பர்த்டே கேக்காக கேட்டிருக்காங்க, டபுள் லேயராக கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா டவர் கேக்காக நம்ம கட் பண்ணி டவர் கேக்காக தான் கொடுக்க போகிறோம் கஸ்டமருக்கு. பேக் ஆகட்டும், எப்படி பண்ண போகிறோன்றதை கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ பர்ஃபெக்டாக பார்த்திங்கன்னா 28 மினிட்ஸில் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு மாற வச்சிட்டோம் அப்படின்னா டவர் கேக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஆற வச்சுட்டோம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு போர்டில் கனாஸ் வச்சுட்டு நம்ம கட் பண்ண பீஸை ஒன்று ஒன்றா மேலே நம்ம ஷேப்பை அடுக்கி அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் போட்டோம் அப்படின்னா டவர் கேக் ரெடி ஆயிருங்க. இப்போது நம்மளோட 1/2 kg டயர் கேக் ரெடி ஆகிடுச்சு. கஸ்டமரும் வந்துட்டாங்க. நம்ம டெலிவரி கொடுக்க வேண்டியது தான். ஓகேங்க, பாய்.